ரிசர்வ் வங்கி வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மாதந்தோறும் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் வந்து இந்த அப்டேட் வந்து இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றபடி அப்பப்போ புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2025 இந்த வருஷத்தில் வந்து கொண்டு வந்த இந்த அப்டேட் தான் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டுன்னு வந்து நானே சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு கார் லோனோ இல்லைனா ஹவுசிங் லோனோ நீங்கள் எல்லாம் பைக் லோனோ நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய இஎம்ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வட்டி, அதாவது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து 300 to 900 வரைக்கும் இருக்கும் சிபில் ஸ்கோர். அதிகமான சிபில் ஸ்கோர் இருக்கும்போது உங்களுக்கு வட்டி கம்மியாக வந்து இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி வரும். இதோ உங்களுக்கு கம்மியான சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா கடன் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே வட்டி வந்து அதிகமாக வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் உடச்சி பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் அந்த வட்டியை கூட வந்து குறைச்சி அந்த லாகின் பீரியட்லேயே வந்து நீங்கள் உங்களுடைய இஎம்ஐயை வந்து நீங்கள் கம்மி பண்ணி கட்ட முடியும்னு சொல்லி இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க புதிய அப்டேட் வந்து. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த லாகின் பீரியடே வந்து முடியும். அதாவது அந்த இஎம்ஐ வந்து கம்மி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாகின் பீரியட்லாம் உடச்சிட்டாங்க ஆர்பிஐ வந்து. நீங்கள் ஒரு பேங்க்லேயோ என்ஃபிஎஃப்சிலையோ எங்கே லோன் எடுத்தாலுமே சரி இஎம்ஐ வந்து நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதன் மூலமாக உங்களுடைய இஎம்ஐ வந்து கம்மி பண்ண முடியும். அதாவது இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி நீங்கள் செலுத்த முடியும். மாதம் ஒரு இஎம்ஐ வந்து செலுத்துவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐயோட வட்டியை வந்து நீங்கள் குறைச்சி பே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஆர்பிஐ வந்து புதுசாக வந்து கொண்டு வந்த ரூல்ஸில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இஎம்ஐ எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து கிடையாது. இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்டுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேங்க்கில் போய் கேளுங்க அதை கம்மி பண்ண சொல்லி. அப்படி கம்மி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க புது ரூல்ஸ்ன்னு சொல்லி பேசுங்க. கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணாமலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இஎம்ஐயில் வந்து எடுத்தவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதம் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்பிஐ அறிவித்த இந்த புது அப்டேட் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.